வணக்கம், வெல்கம் டு பெருமிட் அட்வைஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஓப்பனிங் சுமாராக இருந்தது, க்ளோசிங்ஸ் பிரமாதமாக இருந்தது. ஓகே, 40 ஒரு ஆங்கிள் பாருங்கள், அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ 41 advances, 41 advances, 9 declines. Broad market, 1070 advances, 700 declines. 52-week high, 16 stocks. 52 week 34 stocks. இது ஒன்றும் வீக்னஸ் இருந்துட்டு இருக்குது. ஏபிபியில் 52 week லோவில் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர் 52 week லோ, பஜாஜ் ஃபினான்ஸ் 52 week லோ. ஓகே, நோ கேஷ் மார்க்கெட் பார்க்கலாம். 52,000 crores, which is good. ஸோ மார்க்கெட் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணும்போது வால்யூம் மேலே க்ளோஸ் பண்ண நல்லது. இதே நம்ம ஒரு 500 பாயிண்ட் கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 80,000 டெலிவரி வால்யூம் இருந்திருந்தால் கேஷில் இருந்தாக்கா கொஞ்சம் டேஞ்சர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ கீழே இருந்து மேலே க்ளோஸ் பண்ண 9,000. நம்ம வந்து மார்க்கெட் வியூவில் இந்த 9,000 மந்த் எண்டு 9,000 to 10,000 இருந்தது. அப்புறம் நேற்று வந்து ஆப்ஷன் டேட்டா 9,200 மாறிச்சு. ஸோ 9,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு 200 பிரேக் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த 9,300 வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி. ஸோ 9,300 வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன், நிறைய பேருக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ 9,200 மேலே ஷார்ட் அடித்தவங்கெல்லாம், டெக்னிக்கல் ஷார்ட் அடித்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் க்ளோஸ் 9,314. நாளைக்கு எங்கே நிற்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆப்ஷன் டேட்டாலாம் மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நேற்றே மாற்றம் ஏற்பட்டது. 10,000 9,200 வந்து அப்பர் ரேஞ்சு. பட் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஜென்ரலாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய மூவ் இருந்தாக்கா நெக்ஸ்ட் மூவ் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்காது. நாளைக்கு பண்ண வேண்டிய மூவ் இன்றைக்கே முடிச்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட் கவரிங் அண்ட் ரோல் ஓவர் எல்லாம் முடிச்சுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். திரும்ப நிஃப்டி 3%, 500 இது நார்மலாக இருக்குது. பேங்க் நிஃப்டி 7%. ஸோ பேங்க் நிஃப்டி லிஃப்ட் பண்ணால் தான் நிஃப்டி லிஃப்ட் ஆகும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேங்க்ஸ் நிறைய இருக்குது நிஃப்டியில். ஸோ அவங்கெல்லாம் எல்லாம் கை கோத்து எடுத்துட்டாங்க மேலே. ஆட்டோ ஃப்ளாட்டு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் 5%, 5.8. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வீடியோலேயே பார்த்தோன்னாக்கா நிஃப்டி பேங்க் ஸ்ட்ராங்காக இருந்தால், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்றைக்கி மார்னிங் நம்ம பார்க்கும்போது. ஸோ ப்ரைவேட் பேங்க் பாருங்கள் 7% அப்பு, இதுவும் 7% அப்பு. ஸோ இந்த ப்ரைவேட் பேங்க்கெலாம் வந்து ப்ரைவேட் அண்ட் பிஎஸ்சியில் நம்ம அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ அந்த மேலே ரியாலிட்டி 1.75%. ஸோ இது பார்க்கலாம், ப்ரீமியம் பார்க்கலாம். ஆப்ஷன் நிஃப்டி பேங்க் வந்து 8 பார்த்தீங்கன்னா ஸ்டில் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஒரு 40 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, 47 பாயிண்ட்டு. நிஃப்டி மே மாதத்து வந்து 3 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அதுவும் 7 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு பெரிய டேஞ்சர் as well as ட்ராப் ஆர் ஷார்ட் செல்லர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லாஸ்ட் வீக் க்ளோஸ் மேலே க்ளோஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோஸ் 9,106. ஓகே, நம்ம வந்து இது மேலே க்ளோஸ் பண்ணியிருப்போம். அது ப்ளஸ் ஓப்பன் ப்ரைஸ், நேற்று ஓப்பன் ப்ரைஸ் என்னென்னா நிஃப்டி இது 9,099 வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக். ஓப்பன் ப்ரைஸ் 9,099 மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லாஸ்ட் வீக் க்ளோஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரென்த்து, இட்ஸ் ஸ்ட்ரென்த்து. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து இந்த எல்லோ லைன் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ். இங்கே இந்த இடத்துல பார்த்தா தெரியும். அதுக்கு 50-day மூவிங் ஆவரேஜ் எல்லோ லைன் 9,028. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ இங்கே ஒரு கிராஸ் ஓவர் பார்ப்பீங்க. இந்த க்ரீன் வந்து 21, எல்லோ வந்து 50. இந்த கிராஸ் ஓவரும் புல்லிஷ் தான். ஓகே, இது கொஞ்சம் இட் இஸ் லிட்டில் மோர் லேகிங் தேன் நீங்கள் சார்ட்டிங்கில் 10 bar 21 பார்ப்பீங்க.
அது வந்து ஒரு மாதிரி ஒரு லீடிங் இண்டிகேட்டர் மாதிரி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லேகிங் அண்ட் மச் மோர் ஸ்ட்ராங்கர் இது. நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். அது மேலே இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் லோ எல்லோ 50 கீழே, இது வந்து 21 கிராசிங் 50 பிலோனா வீக். இந்த இடத்துல பாருங்கள். அதேமாதிரி லோவர் ஆவரேஜ் கிராசிங் அபவ் ஹையர் ஆவரேஜ் இஸ் புல்லிஷ். இங்கே வந்து ஒரு கிராஸ் ஓவர் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த 21க்கு மேலே ஏறி இப்போ இன்னைக்கு க்ளோஸ் இந்த 21 வந்து 9213. ஓகே, ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு 9000 இது வந்து நம்ம ஆல்ரெடி 21 டே மூவிங் ஆவரேஜ் ஸ்டாக்ஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நிஃப்டியில் நாளைக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 9213 இங்கே வந்து டெஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம் நாளைக்கு. இட்ஸ் நாட் அ ட்ரேட், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ, டோன்ட் ட்ரேட் தட் திங். ஒரு 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 பதிவு தான் அது. நம்ம அதுக்குள்ள ரிலேட் பண்ணி பதிவு பண்ணுறோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் 5% ஆஃப் இன்னைக்கு, ஆக்சிஸ் பேங்க் 14%, ஐசிஐசிஐ பேங்க் 8%, எல்லாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தூக்கி இருக்கு மேலே. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 5%, பாரதி ஏர்டெல். இதில் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் பார்க்கணுன்னா மெயினாக பார்க்கணுன்னா ஆக்சிஸ் பேங்க் தான் பார்க்கணும். அதை பார்த்தா நம்மளுக்கு, ஏன்னா அது வேறு மற்றதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் இது ஒரு டீல் நடந்திருக்கு. ஓகே நீங்கள் வந்து இந்த சார்ட் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்கள் இந்த சார்ட் பார்க்குறீங்க. நாங்கள் பஜாஜ் ஃபினான்ஸ் ஏன் வீக்காக இருக்குது, ஸோ இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. கம்பெனி நல்லா ஃப்ரீயாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஆக்சிஸ் பேங்க் சார்ட்டு. ஓகே, இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் சார்ட் போடுறேன். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் சார்ட் நீங்கள் நல்லா க்ளீனாக பாருங்கள். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸ் சார்ட்டு, பஜாஜ் ஃபினான்ஸ் ஏன் நம்ம வீக்கு கேர்ஃபுல்லாக ஏன் சொல்கிறோன்றது ஒரு டெக்னிக்கல் வியூ தானே தவிர ஃபண்டமெண்டல் வியூ கிடையாது. இது வேறு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு. ஸோ எதனால் பஜாஜ் ஃபினான்ஸ் வாங்க வேண்டாம்னு சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ட்ரை பண்ணுங்கள், அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். என்ன கேள்வினாக்கா, பஜாஜ் ஃபினான்ஸ் ஏன் வீக்காக இருக்குன்னு சொல்கிறோம் டெக்னிக்கலாக. ஓகே, நீங்கள் அது பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக் பார்த்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக்கையும் போடுறேன். ஆக்சிஸ் பேங்க். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்கை பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் எந்த பேங்க் ஸ்டாக்னு பார்த்துக்கோங்க. அதுக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்குக்கும் டெக்னிக்கலாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நான் ஈவினிங் பதிவு பண்ணும்போது நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து வால்யூம் பார்க்கலாம். வால்யூமில் எதுனா ஸ்பெசிஃபிக் வால்யூம் தான் இம்பார்ட்டண்ட்டு. எஸ்பிஐஎன் குட் வால்யூம்ஸ், எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பயங்கர வால்யூம் போட்டிருக்கான். ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா ஹியூஜ் வால்யூம், ஃபெடரல் பேங்க். ஸோ நம்ம வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஃபெடரல் பேங்க் பார்க்கலாம் மறுபடியும். பேங்க் ஆஃப் பரோடா ஆல்ரெடி 2-3 தடவை வந்துட்டான் லாஸ்ட் டைமு, பாட்டமில் வந்தான். இப்போது ஓகே ஃபார்மேஷன் ஓகே, இங்கே வால்யூம் வந்துருக்கு பேங்க் ஆஃப் பரோடா. அதுக்கப்புறம் ஃபெடரல் பேங்க், ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க்கும் ஒரு வால்யூம் போட்டிருக்கு இங்கே. ஸோ இந்த லோவிலேருந்து ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வால்யூம் போட்டுட்டு கொஞ்சம் இதாக தெரியுறாங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்தாச்சு. ஸோ டுடே இஸ் அ குட் டே டு த மார்க்கெட். பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. நாளைக்கு வந்து நம்ம 21 டே மூவிங் ஆவரேஜ் நம்ம பார்த்துட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி அந்த 9213 வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் நிஃப்டி. நத்திங் மோர் டு ஆட். இந்த 21 டே மூவிங் ஆவரேஜ் வீடியோ தனியாக ரிவ்யூ ஒன்று போடுறேன் நான் இது முடித்தோடனே. அப்புறம் ஈவினிங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம நாளைக்கு பை என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து 50 டேக்கு போகிறோம் நம்ம. அந்த அடுத்த கிளாஸ் 50 டே ஒரு 1 வீக்கு போவோம். அதுக்கப்புறம் நான் வேறு ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.